ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்க போகிறேன். தனி மிளகாத்தூள் நான் எப்பவும் இப்படி தான் அரைக்குவேன். பாருங்கள், நல்லா 3 கண்டெய்னர் வந்திருக்கு. இது எனக்கு ஒரு 2 வருஷத்துக்கு வரும். நான் 3 கேஜி கார மிளகா வாங்கியிருக்கிறேன், சின்ன மிளகா. 1 கேஜி கலர் மிளகா வாங்கியிருக்கிறேன், அதாவது காஷ்மீர் சில்லி. ஸோ இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி நல்லா வெயிலில் ஒரு 1 டே ஃபுல்க்கு நல்லா வெயில் இருந்தால் பாருங்கள், இந்த மாதிரி காய வச்சு இதை நல்லா எடுத்துக்கலாம். நல்லா வெயில் இருந்துச்சு, நான் மேலே காய வச்சு எடுத்துக்கினேன். நான் காம்பு எடுக்க மாட்டேன். மிளகால அரைச்சிட்ட பேருக்கு நான் ஜலிச்சுக்குவேன், அதனால் நான் காம்பு எடுக்க மாட்டேன். இது இப்போ நல்லா காய வச்சு நம்ம அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மொறுன்னு மிளகா காஞ்சிருக்கு. இப்படி ஒடிச்சாலே அப்படியே பொடியாகுது. இப்போ இது கூடவே நான் காஷ்மீரி சில்லியும் சேர்த்துட்டு 3 கேஜி பொடி மிளகாக்கு 1 கேஜி காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்குறேன். இது கலருக்காக தான், காரம் இருக்காது, ஆனால் அது நல்லா காரமாக இருக்கும். 4 கிலோ மிளகா அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா மிஷினில் வச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா கொஞ்சம் சூடாக இருக்குது மிளகா, அதனால் இப்படி பால்கனியில் கொஞ்சம் காத்தோட்டமாக ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் இப்படி ஆற போட்டிருக்கிறேன். ரொம்ப நெடியாக இருக்கும், ஆனால் இந்த மாதிரி ஆற போட்டு எடுத்து வச்சுக்கினா நம்மளுக்கு அந்த தண்ணி வேர்த்து விடும் இல்லையா, அந்த தண்ணி நம்மளுக்கு கெட்டிப்படாது. ஸோ இப்படி ஆற வச்சு எடுத்துக்கணும்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக ஆறிடுச்சு. பாருங்கள், நான் பொறுமையாக இந்த மாதிரி ஜலிச்சு இதை தனியாக வச்சுக்கினேன். இப்போ இந்த ஜலிச்சிருக்கிறது கூட நம்ம தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம போட்டுடலாம். ஆனால் இந்த சட்னி எதுனா அரைக்கும் போது நம்மளுக்கு தேவைப்பட்டால் கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் எல்லாமே அரைச்சிட்டு பாருங்கள், இது 1/2 கிலோ அரிசி லாஸ்ட்டில் அரைக்க கொடுத்துருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு மிஷினில் மிளகா இருக்கும் இல்லைங்களா, அது நம்ம அரைச்சி எடுத்துக்கலான்ட்டு. இது தனியாக நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். எப்பவுமே ஒன்றா தான் அரைக்குவேன், ஆனால் இப்போ இது வீடியோ போடுறதுனால நான் இது தனித்தனியாக அரைச்சிருக்கிறேன். இப்போ ஜல்சிந்தில் நம்மளுக்கு இவ்வளோ வந்திருக்கு. 3 கண்டெய்னர் எனக்கு மிளகாத்தூள் வந்திருக்கு. இது ஒரு 2 வருஷத்துக்கிட்ட வரும். நல்லா காரமாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் அரைச்சி வைக்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.